You are watching Chalkpiece Academy Elite. Design Your Future. வருகின்ற பிஜிடிஆர்பி தேர்வு எழுதி ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2026 தமிழ் தகுதி தேர்வுக்கான வீடியோவாகும். 10ஆம் வகுப்பு பாடமான கோபாலபுரத்து மக்கள் மற்றும் கரிசல் இலக்கியம் ஆகிய தலைப்புகளுக்கான வீடியோவாகும். இது இலவச வகுப்பு 13. 50க்கு 50 மதிப்பெண்கள் பெறுவது உறுதி என்ற வாக்குறுதியுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி இந்த இலவச வகுப்பை நடத்தி கொண்டுள்ளது. இந்த வகுப்பை நீங்கள் பின்பற்றி கொண்டு வந்தாலே தமிழ் தகுதி தேர்வில் முழு மதிப்பெண்களையும் பெற்றுவிட முடியும். மேலும் இதற்கான தினந்தோறும் பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று கொண்டுள்ளன, தேர்வுகளும் நடைபெற்று கொண்டுள்ளன. அதில் நீங்கள் சேர்ந்து பயிற்சி பெற விரும்பினீர்கள் என்றால் சிறு கட்டணம் கட்டி சேர்ந்து பயிற்சி பெற வேண்டியது இருக்கும். அதற்கான மெட்டீரியல்கள் உங்களுக்கு வழங்கப்படும். வாட்ஸ்அப்பின் மூலமாக அதனுடைய PDF ஃபைல்கள் வழங்கப்படும். மேலும் வீடியோக்கள் நமது யூடியூப் சேனலில் இலவசமாக பார்த்து கொள்ளலாம். அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வு பயிற்சியானது நடைபெற்று கொண்டுள்ளது. மேலும் விவரங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நம்ம இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். நீங்கள் பிஜிடிஆர்பியில் தமிழ் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளீர்கள். எனவே ஒவ்வொரு வரிகளும் நமக்கு முக்கியமானவை. எனவே 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியிலிருந்தும் முக்கிய வார்த்தைகளையும் முக்கிய வாக்கியங்களையும் நமது மெட்டீரியலாக வழங்கி கொண்டுள்ளோம். அதிலிருந்து புத்தம் புதிய வினாக்கள் உருவாக்கப்பட்டு தேர்வு பயிற்சியும் நடைபெறுகிறது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முதல் தலைப்பு கோபாலபுரத்து மக்கள். இதை யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரா என்று அழைக்கப்படக்கூடிய கி. ராஜநாராயணன் அவர்களால் தான் இந்த கதையானது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கோபாலபுரத்து மக்கள் இது ஒரு புதினம் என்ற வகையை சார்ந்த கதையாக உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது இது ஒரு புதினமாகும். இதை எழுதியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கி. ரா என்று அழைக்கப்படக்கூடிய ராஜநாராயணன் ஆவார். இவரின் சொந்த ஊர் இடைச்செவல். நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடைச்செவல் என்ற ஊரை சேர்ந்தவர் தான் இவர். கரிசல் எழுத்தாளர் என்று போற்றப்படும் கி. ராஜநாராயணன் எழுத்துலகில் கீரா என்று குறிப்பிடப்படுகிறார். ஸோ இவரை சுருக்கமாகவே கீரா அப்படின்னே அழைக்கிறார்கள். ஸோ ராஜநாராயணன் அப்படின்ற அந்த பெயரை தான் கி. ராஜநாராயணன்றதை சுருக்கமாக கீரா அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். இவர் கரிசல் பகுதிகளில், அதாவது கிராம பகுதிகளில் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களோ அந்த வார்த்தைகளுக்குன்னு ஒரு சொல் அகராதி, அதாவது டிக்ஷனரி ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். இவர் தொடங்கிய வட்டார புனை கதை மரபு கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான வரியாகும். அவர் புனை கதை மரபு அப்படின்னு ஒன்று உருவாக்குனார். அதை தான் நம்ம கரிசல் இலக்கியம் அப்படின்ற பேரில் புத்தம் புதிய இலக்கிய வகையை அவர்னால தான் உருவாக்க முடிந்தது. கரங்கு இசை விழவின் உரந்தை என்று அகநானூறு கூறும் வரிகளில் இடம்பெற்ற அந்த உரந்தை அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, கடைசி வார்த்தை, அது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தின் உறையூரை குறிக்கும் வார்த்தையாகும். ஸோ இந்த அகநானூரில் உரந்தை என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறையூர். அது எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அதுக்கடுத்து முக்கியமான வரி பார்த்தீங்கன்னா, இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல் இந்த நூலாகும். அதாவது இந்த கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற அந்த கதையானது வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த நூலை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட நூல்னு சொல்கிறாங்க.
ஸோ இது ஏற்கனவே நம்ம தேர்வில் கூட கேட்டிருந்தாங்க. இப்போ மக்கள் வாழ்வியலுடன் கற்பனையையும் புகுத்தி இந்நூலை படைத்துள்ளார். மக்கள் வாழ்வும் இருக்கும், கற்பனையும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நூலை பற்றிய சிறப்பை பார்க்குறோம். இந்த நூல் 1991 அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. 1991 இவர் எழுதின இந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது இந்திய அரசால் வழங்கப்பட்டது. கிராமத்து விருந்தோம்பல் பற்றி இதில் எழுதியுள்ளார். இன்னும் கூட கிராமத்து பக்கம் போனோம்னா கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். இன்னும் கூட ஒவ்வொரு தெருவுக்குள்ளே போனாலும் ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க இன்னும் நம்மளை அழைச்சி சாப்பாடு போட்டு விருந்து வச்சு அனுப்பி வைப்பாங்க. இன்னும் அந்த நிலைமை நமது கிராமங்களில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நாங்களும் அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள்தான். இன்னும் கிராம பகுதிகளில் விருந்தோம்பல் நடைபெற்று கொண்டு தான் உள்ளது. இது ஒரு புதினமாகும். ஏன்னா என்ன வகை அப்படின்னு கேட்கலாம். அதனால் புதினம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாடத்தினுடைய மையப்பொருளை கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த கதையினுடைய முக்கியமான விஷயங்களை மட்டும் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த கதையினுடைய முக்கிய மையப்புள்ளியாக எடுத்துக்கொள்ளப்படுவது என்னென்னா, பசித்த வேளையில் வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிற நேயம் கிராமத்து விருந்தோம்பல் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பசிக்குதுன்னு சொல்லி வந்தவங்களுக்கு விருந்தோம்பல் செய்யக்கூடிய பண்பு கிராம பகுதிகளில் உள்ளதுன்றது தான் முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கதையில் பார்த்திங்கன்னா சுப்பையா கொத்தாளியிடம், அது ஒரு கேரக்டரோட பேர். யாரோ ஒருவரை அன்னமையா, இதில் அன்னமையான்ற அந்த கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமானது. கதையை வாட்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அழைத்து வருவதாக கூறினார். அழுக்கு ஆடையுடன் பசியால் வாடிப்போன ஒருவரை அன்னமையா சந்தித்தல். ரொம்ப அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தரை அன்னமையா சந்திக்கிறாரு. அவரை அழைத்து கொண்டு சென்று சோற்று கஞ்சி கொடுத்தல். அடுத்த சீன் பார்த்திங்கன்னா அவருக்கு சோற்று கஞ்சின்றது கிராம பகுதிகளில் ரொம்ப புழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. மற்றும் சோற்று கஞ்சியை ஊற்றி அவருக்கு சாப்பிட கொடுத்தாங்க. பசியால் வாடியவர் அமர்ந்து உறங்குதல், அதனை கண்டு அன்னமையா மகிழ்தல். சாப்பிட்ட உடனே அவர் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிடுறாரு சாப்பிட்டவர். அவரை பார்த்து அன்னமையா மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஸோ அதன்பின் நண்பன் சுப்பையாவின் நிலத்திற்கு அழைத்து செல்லல். சுப்பையாவோட நிலத்துக்கு அந்த சாப்பிட்டவரை அழைச்சி செல்கிறாங்க. அங்கே அனைவருக்கும் கம்பஞ்சோற்று உருண்டை வழங்கப்படுதல். அங்கே போனால் இன்னொரு வகை உணவு கம்பஞ்சோறு உருண்டை. இதெல்லாம் நீங்கள் பல பேர் சாப்பிட்ருப்பீங்க. பல பேர் கம்பஞ்சோறு உருண்டையெல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கம்பஞ்சோறு உருண்டை, அதே மாதிரி சோளக்கஞ்சி உருண்டை மோருக்குள்ளே வச்சு கொடுப்பாங்க. அந்த சோளக்கஞ்சி உருண்டைக்கும் கம்மஞ்சோறு உருண்டைக்கும் அந்த மோருக்கும் கூட கடித்து குடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரியான நிறைய டேஸ்ட்ஃபுல்லான விஷயங்கள்லாம் கிராமத்தில் கிடைக்கும். இப்போ தான் அது இல்லாமல் போச்சு. ஏன்னா அந்த ஆட்கள் யாரும் இப்பொழுது உயிருடன் இல்லை. ஸோ அங்கே அனைவரும் கம்மஞ்சோற்று உருண்டை வழங்கப்படுதல். வாங்கி உண்டபின் மற்றவர்கள் கதை பேச மணி மட்டும் மீண்டும் உறங்குதல். மணின்றவர் அந்த ஒரு கேரக்டர் மீண்டும் உறங்கி போகுதல். இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் அந்த கதையில் நடக்கும். அதற்காக தான் அந்த கதையை பற்றி கொஞ்சம் உங்களுக்காக வழங்கி இருக்கிறோம். ஏன்னா அந்த கதையில் வரக்கூடிய சில கேரக்டர்களை பற்றி வச்சு கூட கேள்விகள் கேட்கப்படலாம். அதனால தான் உங்களுக்கு அந்த முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் எடுத்து கொடுத்துருக்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கரிசல் இலக்கியம் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். கரிசல் இலக்கியம் என்றால் என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கோவில்பட்டியை சுற்றி உள்ள வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம்தான் இந்த கரிசல் இலக்கியம். ஏன்னா கரிசல் மண் அப்படின்னு நம்மளுக்கு கேள்விப்பட்டிருப்போம். அந்த கரிசல் மண் பகுதியான கோவில்பட்டின்ற ஊரை சுற்றி, உங்களுக்கு தெரியும் கோவில்பட்டி எங்கே இருக்குன்னு. ஸோ அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவத்துக்கு பேர் தான் கரிசல் இலக்கியம்னு பேர் வச்சுருக்கிறாங்க. காய்ந்தும் பெய்தும்
கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியம் அப்படின்னு கூட புகழ்ந்து சொல்கிறாங்க. ஸோ காய்ந்தும் பெய்தும் கெடுக்கிற மழை சில நேரம் காய்ந்து கெடுக்கும், சில நேரம் பெய்தும் கெடுக்கும். ஸோ அந்த மாதிரி நிலமான மானாவாரி நிலத்தை நம்பியே வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய இலக்கியம்தான் கரிசல் இலக்கியம். இப்போ கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி, இவர் தான் ரொம்ப முக்கியமானவர். கு. அழகிரிசாமி கரிசல் இலக்கியத்தை படைத்ததில் முதன்மையானவர். கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கியவர். இவர் தான் கரிசல் இலக்கியத்துக்கு முன்னோடியாக இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜநாராயணன். ஸோ அந்த கு. அழகிரிசாமிக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கி. ராஜநாராயணன் அது தன்னோட கையில் எடுத்துக்கிட்டார். ரொம்பவும் பிரபலமான கதைகளை நிறையா எழுதினார். ஸோ அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் அதில் உருவானவங்களில் பார்த்திங்கன்னா, பரம்பரைனா நீங்கள் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தம்னு எடுத்துக்கிறக்கூடாது. அதே போல் எழுதக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பா. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுசாமி, சோ. தர்மன், வேல ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக தொடர்ந்து வருகிறது. இந்த கரிசல் இலக்கியம்ன்ற அந்த படைப்புகளை இவர்கள் வழி வழியாக எழுதி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவரோடு நின்று விடவில்லை, அவர்களுக்கு பின்னரும் எழுதி கொண்டே தான் இருக்கிறார்கள். ஸோ இந்த கரிசல் இலக்கியம்னா என்ன, அது எந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லுது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ன்றதுனால தான் இதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். இந்த கரிசல் இலக்கியம் அப்படின்ற அந்த எழுத்துலேருந்து சில வட்டார வழக்கு சொற்களாக இங்கே சில வார்த்தைகளை பார்க்குறோம். அதில் முதல் வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாய்ச்சல் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வயலுக்கு போனோம்னா அங்கே பாய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாய்ச்சல்னால் பாத்தின்னு சொல்லுவாங்க. பாத்தியாக போட்டு வச்சுருப்பாங்க, அதை பாய்ச்சல்னு அந்த பகுதியில் பயன்படுத்துவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேசாந்திரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசாந்திரிகள்னால் தேசமாக அலையிறவங்கன்னு அர்த்தம், நாடோடிகள் அப்படின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா பதனமாக போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கவனமாக அப்படின்னு அர்த்தம். அடுத்து நீந்து பாகம், அந்த மேலோட்டமாக நிற்கும் கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் நீந்து பாகம் அப்படின்னு பேர். அடுத்து கடிச்சு குடித்தல் அப்படின்னா என்னென்னா கடிச்சு குடிக்கிறது, வாயை வச்சு குடிப்போம் இல்லையா, அந்த நம்ம செம்பில் வாயை கடிச்சு குடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வாய் வைத்து குடித்தல். அடுத்து பார்த்திங்கன்னா மகுழினா கஞ்சின்னு அர்த்தம். அடுத்த இந்த வட்டார சொல் பார்த்தோம்னா வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அழுக்கம் அப்படின்னா அழுத்தம். ஏன்னா நம்ம நகர பகுதிகளில் தான் அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அங்கிட்டு பார்த்தோம்னா அழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தொலைவட்டிலேருந்து வாரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தொலைவட்டிலேருந்து அப்படின்னா தொலைவில் இருந்து. அடுத்து மந்தகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குறுநகை, அதாவது சின்ன புன்னகை, அதான் குறுநகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வட்டார வழக்கு சொற்கள் இருக்கின்றன. இந்த 10ஆம் வகுப்பு பாடத்தில் இதை நமக்காக வழங்கி இருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கோபாலபுரத்து மக்கள் மற்றும் அந்த கரிசல் இலக்கியம் பற்றி ஓரளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் முக்கியமான தலைப்புகளில் உங்களுக்கு அடுத்த இலவச வகுப்பில் வழங்கப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் இந்த பயிற்சியில் கட்டணம் கட்டி சேர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு தினம்தோறும் தேர்வு பயிற்சி நடைபெற்று கொண்டுள்ளது. அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கக்கூடிய நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக் பீஸ் அகாடமி. நன்றி.